ஒருத்தர் மிகவும் கடவுள் பக்தி நிறைந்தவராக இருந்தாராம். தினமும் கோயிலுக்கு போவாராம். கோயிலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் காட்டுக்கு விறகு வெட்ட போவாராம். அந்த விறகு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு அதில் வர வருமானத்தை வச்சு நிம்மதியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் காட்டுக்கு விறகு வெட்டலாம்னு போகும்போது 2 கால்கள் இல்லாத நரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த இவருக்கு ஆச்சரியம். 2 கால் இல்லாத நரி எப்படி வேட்டையாடி சாப்பிடும்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே புலி ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்த இவர் ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டாரு. அந்த புலி வரும்போது ஒரு மானை கவிட்டு வந்திருக்கு. அந்த மானை அது பாதிக்கு மேலே சாப்பிட்டுட்டு மிச்சத்தை போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கப்புறம் நரி வந்து மிச்சத்தை சாப்பிட்டுட்டு திருப்தியாக அந்த இடத்த விட்டு போயிருக்கு. இவருக்கு அப்போ தான் ஒரு யோசனை வந்திருக்கு. 2 கால் இல்லாத நரிக்கே இறைவன் வந்து உணவு கொடுக்குறாருனா நமக்கோ கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். நம்ம ஏன் வெயிலில் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கணும்? நமக்கு கடவுள் படி அளப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த கோடாலியை தூக்கி எறிஞ்சிட்டு அன்னையிலிருந்து விறகு வெட்ட போகிறத நிப்பாட்டிட்டார்.